இன்றைக்கி April 9. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ இன்றைக்கி ஜிம் க்ளோஸ்ட். இன்றைக்கி ஜிம் க்ளோஸ்னால இன்றைக்கி நம்ம கிரவுண்டில் ரன்னிங் போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ பக்கத்தில் தான் ஒரு கிரவுண்ட் இருக்குது. நம்ம அங்கே தான் ரன்னிங் போக போகிறோம். கிளம்பிட்டேன், ஹெல்மெட்டும் ஷூ மாட்டியாச்சு. ரன்னிங் போயிட்டு வந்தாச்சு. இனி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். ஓகே, லன்ச் ரெடி பண்ண போகலாம். மார்னிங் வந்து ஸ்பெஷல் ஓட்ஸ். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன் பண்ணலான்னு இருக்கேன். 4 சப்பாத்தி எடுக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுக்கிறேன். இப்போதைக்கு போன் வச்சு தான் எடுக்கிறேன். இனி போக போக கொஞ்சம் கேலரிஸ் கம்மி பண்ணும்போது போன்லெஸ் எடுக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் தான் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு சமையல் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும். அதான் நம்மளோட கரண்ட் கோல். ஓகே, லஞ்சுக்கு 300 கிராம் சிக்கன் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபேட் லாஸோ இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்பராக டயட் ட்ராக் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் வெயிங் ஸ்கேல் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்போ அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளோட சிம்பிள் சிக்கன் ரெசிபி. கொஞ்சம் தயிர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, என்னென்ன பொடி இருக்கோ எல்லா மசாலா பொடியும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா சமையல் ரெடி. பெப்பர் மட்டும் நான் லாஸ்ட் ஆட் பண்ணிக்குவேன். லஞ்சுக்கு ப்ரோட்டீன் ரெடி ஆகிட்டுருக்கு. மார்னிங்க்கு ப்ரோட்டீன் எடுக்க வேண்டாமா? ஸோ ஐ ப்ரிஃபர் எக்ஸ். ஸோ மோஸ்ட்லி நான் மார்னிங்க்கு ப்ரோட்டீன் எக்ஸ்லேருந்து எடுப்பேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த ப்ராசஸ் முடிய. இதுக்கப்புறம் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ரெடியாக கிடைக்கும். இன்னொரு சைடில் சிக்கன் ரெடி ஆகிட்டு, லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் ஓட்ஸ், ஈஸி. 80 கிராம் ஓட்ஸ் வந்து நான் நைட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருவேன். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஒரு vlog மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, பைக்கு எல்லாமே சவுண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போகிறாங்க. கேட்குதான்னு தெரியல. கேட்குதா? எப்படி ஃபீல் ஆகுனா, ஏன்டா எனக்குனே கிளம்பி வரீங்களாடான்னு தான் தோணும். சரி, நடக்குது. மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஈஸி. ஓட்ஸு, ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் வாழைப்பழம். மோஸ்ட்லி ஒரு வாழைப்பழம் தான் எடுப்பேன். இன்றைக்கி இன்னொரு வாழைப்பழம் நல்லா பழுத்துனா 2 எடுக்கிறேன். ஸோ டேட்ஸ் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக கிடைக்கிறதான் போட்டேன். பனானா போதும் நமக்கு. இது நான் ஆஃபீஸ் போகிற டைமில் எழுந்து இட்லி தோசைலாம் சமைக்க முடியாது. நைட்டு ஓட்ஸ் வச்சோமா எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கும். வேலை சிம்பிள். முடிஞ்ச அளவு நான் என்னோடய சமையல் எல்லாமே சிம்பிளாக தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இருந்து ரொம்ப மெனக்கெட்டால் ஆஃபீஸ் போக 10:30 ஆயிடுது. இந்த ஓட்ஸில் நல்ல பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த டேட்ஸு வாழைப்பழம் ஆட் பண்ணுறதே இந்த டேஸ்ட்டுக்கும் எனர்ஜிக்கு தான். முட்டை வெந்துடுச்சு, 10 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ நீ முட்டையை உடச்சிக்கிட்டு லஞ்ச் அதுக்கு ரெடி ஆகிடும். பேக் பண்ணிவிட்டு குளிச்சுக்கிட்டு
ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். மார்னிங் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ். இனி ஃபுட் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. இன்னைக்கோட லஞ்ச் சப்பாத்தி, சிக்கன், அப்புறம் கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் தயிர். ஸோ முக்கியமான விஷயம் சண்டே. வண்டி சாவி ரெடி. ஓகே, ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி கேரளாவில் எலெக்ஷன் நாளில் ரோடே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டிராஃபிக்கும் பெருசாக இல்லை. ஸோ சீக்கிரம் ஆஃபீஸ் போயிடலாம். ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் எல்லாருமே லீவு. ஸோ அவங்க ஓட்டு போட அவங்க நேட்டிவ் பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயுமே ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி வந்திருந்தோம். இனி டின்னர் ரெடி பண்ணணும். டெய்லி சமைக்கிறது சாப்பிட்றது ஆஃபீஸ் போகிறது தான் வேலையாக இருக்கும். டின்னருக்கும் சிக்கன் தான். சிக்கனுக்கும் என்ன அது அவ்வளோதான். சமைக்கிறது கூட கடுப்பாக இருக்காது. சமைச்சு முடிச்சுக்கிட்டு சமைச்ச பாத்திரத்தை கழுவுறது தான் கடுப்பான விஷயமா இருக்கும். இப்போ சிக்கன் சமைச்சிட்ருக்கு. இனி சமைச்சு முடித்து சாப்பிட்டுக்கிட்டு அதையும் கழுவணும். ஃபுல் வேலையாக தான் இருக்கும்.
நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டல்லாம் எந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, நம்ம ஃப்ளைட்டை மட்டும் கழுவுனா போதும். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே கழுவ வேண்டியது இருக்குது. டின்னர் பண்ணும்போது அடுத்த நாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிள் தான், ஜஸ்ட் ஓட்ஸை மெஷர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 80 grams ஓட்ஸ் எடுத்துக்குவேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா முடிஞ்சு. இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். செக் பண்ணிருக்கணும். நான் ஏன் செக் பண்ணல? நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த ஆங்கிள் பார்க்கலாம். ஃபைனலாக டின்னர்லாம் முடிச்சுக்கிட்டு வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னா அதை எடிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா ரீல்ஸ் ஏதாவது பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். இதுதான் ஃபைனல் ரொட்டீன். ஸ்கின் கேர். தென் அவ்வளோதான், ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்படியே தூங்குறது தான். இதான் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன். ஓகே, பாய்.